ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இப்போ ஒரு வேலையாக வந்து வெளியே போயிருந்தோம். அதாவது சின்ன சின்ன ஐட்டம் வீட்டில் கொஞ்சம் இதுவாக இருந்தது, பழசாக போயிருந்தது. சரி அதை மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஆல்ரெடி ஐஸ் ஸ்டிக் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கடைக்கு. ஏன்னா அந்த கடையில் தான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை சின்ன கடைக்கு நம்ம வேறு எதாவது கடைக்கு போகணுன்னாக்கா அங்கே வந்து தனித்தனியாக நம்ம ஒரு ஒரு பிளேஸ்க்காக போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் பக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கிறதா இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, ரெஸ்ட் ரூமில் வந்து அந்த ஃப்ளஷர் இதுவாகிட்டு இருந்தது. அதனால அதை மாற்றிடலான்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டு, இது நான் உட்டனில் தான் வாங்கினது. மேரேஜ் ஆன புதுசில் தான் வாங்கியிருந்தேன். அது இப்போ கொஞ்சம் ரொம்ப பழசான மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து அதில் கொஞ்சம் பிளாக்காக வந்த மாதிரி இருக்குது. மேபி உட்டனில் வாங்கினாலே அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. சரி, இந்த வாட்டியும் வந்து நாங்கள் அதிலேயே தான் வாங்கிக்கிட்டோம். இது இரும்பில் தான் வாங்கலான்னு பார்த்தேன். சரி, ஆனால் அங்கே கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. பிளாஸ்டிக்கில் வேணான்னு சொல்லிட்டு இதுலேயே வாங்கிட்டேன். அது ரேட்டு பார்த்திங்கன்னா 250 வந்தது. இந்த ஃப்ளஷர் வந்து 270 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் ஸ்டிக்கு கொஞ்சம் பெருசு இருந்தது. நான் அன்றைக்கே தேடினேன், கிடைக்கல, தீர்ந்துச்சுன்னாங்க. இன்றைக்கி இருந்தது. இது வந்து 40 ருபீஸ் தான். ஒன்று 40 ருபீஸு, 2 வந்து 80 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது இது தான், இந்த க்ளவுஸு, கிச்சன் க்ளவுஸு. சரி, இது வந்து எப்படின்னா நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் க்ளவுஸ் ஒன்று பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுன்னு இருக்கேன். இது வந்து கிச்சனுக்கு மட்டும் செப்ரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஏதாவது நம்ம கிச்சனை துடைக்கிறோன்னா இதுலேயே நம்ம வந்து வேறு எதுவுமே இதுவும் இல்லாமல் நம்ம கையிலே போட்டு அப்படியே துடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நான் இதுக்கெல்லாம் பாத்திரம் வாஷ் பண்ணலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதில் அப்படி தான் போட்டிருக்கு. நான் வந்து கிச்சனுக்கு மட்டும் ஏதாவது சூடு பிடிக்கிறோன்னா இதில் பிடிச்சிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல எனக்கு. கடைக்காரர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. நம்ம சூடோடு பிடிக்கிறோன்னா இந்த க்ளவுஸ் போட்டுன்னு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி, நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி சூடு தாங்குதான்னு சொல்லிட்டு இந்த க்ளவுஸில். அதுக்கப்புறம் இந்த இது லைசால் லிக்விடு, இது வந்து இதில் நேம் வேறு போட்டிருந்தது, மைசோல்னு போட்டிருந்தது. கம்பெனி வேறு பிராண்டு போல் இருக்குது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தான். சரி, இது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு டெட்டாலு, அப்புறம் எனக்கு ஒரு சாக்லேட்டு, மெடிக்கலில் போயிருந்தோம், அங்கே ஒரு சாக்லேட் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் டஸ்ட்பின் கவர். ஸோ இதுவே ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு இந்த செலவுங்களே. ஒரு குட்டி ஐட்டம் தான் போகணும், ஆனால் வந்து நம்ம வாங்க செலவு அதிகமாக தான் ஆகிடுது. ஓகே, இது வரைக்கும் வாங்கிட்டு அதோட கிளம்பிட்டோம். அவ்வளோதான், 1000 ரூபாய் தாண்டிருந்துமே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங்க்கு இதான் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் வீடியோவில் உங்களுக்கு கேட்கணுன்னா எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.